வடவாம்பலம் மிகச்சிறிய கிராமம். விழுப்புரத்திற்கும் பன்ருட்டிக்கும் இடையே இருக்கின்றது. பெண்ணையாறு இங்குதான் முன்பு ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென முன்பு ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் இப்பொழுது தொலைதூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பெருவெள்ளத்தில் ஆத்மபோதேந்திரரின் ஜீவசமாதியும் காணாமல் போனது. இவர் காஞ்சி காமகோடி பீடத்தின் 58வது சங்கராச்சாரியார், ஸ்ரீ ஆத்மபோதேந்திர சரஸ்வதி. இதை சொன்னவர் காஞ்சி பரமாச்சாரியார் மகா பெரியவர். ஒரு சமயம் பரமாச்சாரியார் விழுப்புரம் பாணாம்பட்டு கிராமத்தில் முகாமிட்டிருந்த பொழுது இதை கூறினார். அங்கு இருந்தவர்களையும் வடவாம்பலம் கிராம மக்களையும் அழைத்து கொண்டு வடவாம்பலம் வந்தார் பரமாச்சாரியார். சமாதி பீடத்தை தேடினார், கிடைக்கவில்லை. இருந்த இடமே தெரியவில்லை. தோப்பும் வயலும் மரங்களும் மண்டி கிடந்த கிராமம் முழுக்க அலைந்து தேடினார். கடைசியாக ஒரு இடத்தில் வந்து நின்று அந்த இடத்தை தோண்டச் சொன்னார். தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது தோண்டிய ஒருவர் மயக்கமாகி விழுந்தார். மயக்கம் தெளிந்த பின் அவர் தான் பூமிக்குள் தவம் செய்யும் ஒரு மகரிஷியை கண்டதாக கூறினார். அவர் சதாசிவம் சதாசிவம் என்று ஜபித்து கொண்டிருந்ததாயும் கூறினார். அந்த வைப்ரேஷனை தாங்க முடியாமல் தான் மயங்கி விழுந்ததாகவும் கூறினார். இதை கேட்ட பரமாச்சாரியார், அதுவே ஆத்ம போதேந்திரரின் பிருந்தாவனம் சமாதி பீடம் என்று கூறி அந்த இடத்தின் சொந்தக்காரரான வடவாம்பலம் சுப்பிரமணிய ரெட்டியாரிடம் பேசி 2 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீமடத்திற்கு விலைக்கு வாங்கினார். அந்த ரெட்டியாரின் உதவியுடன் பரமாச்சாரியார் 58வது ஆச்சாரியாரான ஆத்ம போதேந்திரருக்கு பிருந்தாவனம் அந்த இடத்தில் அமைத்து கொடுத்தார். 1927ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் பிருந்தாவனம் பரமாச்சாரியாரால் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்பொழுது நல்ல ஆலயமாக கட்டப்பட்டு நித்திய பூஜைகள் வழிபாடுகள் நடந்து வருகின்றன. கிராமத்து மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் அங்கே அமர்ந்து தங்கள் பிரச்சினை தீர பிரார்த்தித்து செல்கின்றனர். இந்த பிருந்தாவனம் இன்னும் சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். மகா ஆச்சாரியாரின் மகா சந்நிதானம் இது. தினசரி அந்த ஊரில் தங்கியிருக்கும் அர்ச்சகர் வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றார். இதிகாசம் நமது வடவாம்பலம் கிராமத்தில் நமக்கெல்லாம் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வாதிகேந்திர ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுகிரகத்தாலும் நமது வடவாம்பலத்தில் பல நூறாண்டுகளாக நமது ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வாதிகேந்திர ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரிவா கண்டுபிடித்த இடம் இது. 1927 மகாபெரிவா இந்த ஊருக்கு வரைச்சே மகாபெரிவாளுக்கு தோன்றியிருக்கு. மகாபெரிவா கூட அவர் கூட வைத்தியநாத சுவாமிகள்னு கூட வந்திருந்தார். அவர் கூட வரும்போது இங்கே வளவனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு யாத்திரையா வரைச்சே அப்போதைக்கு மகாபெரிவாவுக்கு தோன்றியிருக்கு. தோன்றின உடனே இங்கே ஒரே வயக்காடாக இருந்தது, முள்ளுக்காடு வயக்காடாக இருந்தது. இங்கே மகாபெரிவா ஞான டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே தான் சதாசிவோம் சதாசிவோம் ஒளி சப்தம் கேட்கறது மகாபெரிவா கண்டுபிடிச்சிருக்கார். அவர் வைத்தியநாத சுவாமிகள் தோண்ட 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 வைத்தியநாத சுவாமிகள் மயங்கடைஞ்சு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே மகாபெரிவா தான் இங்க 58வது சுவாமிகள் சித்தி அடைஞ்சிருக்கார். வேதபாராயணம் பண்ணிட்டு ஓம் சதாசிவோம் ஓம் சதாசிவோம்ட்டு ஒளி சப்தம் கேட்டிருக்கு. கேட்ட உடனே மகாபெரிவா தான் இங்க இடத்த 58வது சுவாமிகள் சித்தி அடைஞ்சிருக்கார். 1927 இந்த இடத்த கண்டுபிடிச்சி மகாபெரிவா வந்து கண்டுபிடிச்சி எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு அப்பா பூஜை பண்ணிட்டு அப்படியே பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து யாருன்னா போதேந்திராலும் குரு கோவிந்தபுரம் இருக்கும். கோவிந்தபுரம் 58வது சுவாமிகள் இவர், அவர் 59வது சுவாமிகள். போதேந்திராலும் குரு இவர் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் போதேந்திர சுவாமிகள். அதனால 58வது சுவாமிகள் வந்து மகாபெரிவா தான் கண்டுபிடிச்சு ஏற்பாடு பண்ணது. இங்க வடமாம்பலத்துல இந்த மாதிரி அதிஷ்டானம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால மகாபெரிவா தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு ஐப்பசி அஷ்டமி தீதியில சுவாமிக்கு எப்பயுமே ஆராதனை வரும். ஐப்பசி அஷ்டமி தீதியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வருதோன்னு அந்த வளர்பிறை அஷ்டமியில தான் சுவாமிக்கு எப்பயுமே ஆராதனை வரும். ஐப்பசி மாசம் வந்து ஐப்பசி ஆராதனை, ஐப்பசி மாசம் ஆராதனை தை புனர்பூசம் வந்து ஜெயந்தி வரும். தை புனர்பூசம் ஜெயந்தி
வடலூர் அடிகளார் மறுநாள் வடலூரில் வரும், அதுக்கப்புறம் இங்கே முதல்ல வரும், அங்கே வடலூரில் வரும். ஐப்பசி அஷ்டமி ஆராதனை. இந்த மாதிரி வருஷ சிவராத்திரி வந்து 4 கால பூஜை உண்டு. மகாபிரிவா சொல்லி வருஷ சிவராத்திரியில் வந்து 4 கால பூஜை உண்டு. அதுக்கப்புறம் அனுஷத்துக்கு அனுஷம் மகாபிரிவா ஹோமம் உண்டு. இங்கே அனுஷத்துக்கு ஹோமம் உண்டு, நித்தியப்படியுமே பூஜை ஹோமங்கள்லாம் உண்டு. அதனால மகாபிரிவா கண்டுபிடிச்சி ஏற்பாடு பண்ணது தான் இது. எல்லாரும் பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்துன்னு இருக்கா, எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும். அதனால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என் பேர் கலியமூர்த்தி, வடவாம்பலம் கே கலியமூர்த்தி. எனக்கு வயசு 80. அப்போது இருந்து மடம் வந்து சின்னதாக இருந்தது. அதிலிருந்து பெருசாக இருக்க பெருசாக கட்டி இப்போ வந்து பெரிய கட்டடம் ஆக்கி சங்கராச்சாரிய மடம் அன்னாட பூஜை உண்டு. சில பேர்கள் வந்து நிறைய பேர்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க. என் பேர் கண்ணன், வடவாம்பலம். இங்கே சங்கராச்சாரியர் மடத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் விளையாடி கொண்டு இருப்போம். அப்போ ரொம்ப சிறிதான மண்டபமாக இருந்தது, ஓடு அப்படி கடாமுடான்னு கேட்குற மாதிரி. இன்றைக்கி மேலும் மேலும் அவருடைய அருளால் பெரிதாக ஆகிவிட்டது. இன்றைக்கி அன்னதானங்கள் நடக்கிறது. 10 நாள் அன்னதானம் கோயிலுக்கு சிறப்பாக செஞ்சாங்க. வெளி மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று நிறையா மக்கள் வராங்க. தினந்தோறும் 10 பேர் 20 பேர் ஆலயத்தில் சுற்றி கொண்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். போகிறவங்க வரவங்க நிறையா வராங்க. விழுப்புரம், பண்ருட்டி, மற்ற கிராமங்களில் இருந்து இந்த ஆலயத்துக்கு போகிறது வராங்க. பக்கம் நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே வரவங்களும் இந்த ஆலயத்தில் இறங்கி தரிசனம் கொண்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சிறப்பு கொண்டாக இருக்கிறது. இந்த கோயில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு மகாகுரு இன்னொரு சிஷ்யனை அல்ல, இன்னொரு மகாகுருவை உருவாக்குகிறார் என்று சொல்வார்கள். இந்த ஆத்ம போதேந்திரர் உருவாக்கிய அடுத்த மகாகுரு பகவத் நாம போதேந்திரர் 59வது பீடாதிபதி சங்கராச்சாரியார். இவரது அதிஷ்டானத்தை தரிசிக்க நாம் கும்பகோணம் செல்கிறோம். கோவில்களால் சூழப்பட்ட புனித பூமி. மகான்களின் புகலிடமான திருவிடைமருதூருக்கு அருகில் உள்ள கோவிந்தபுரத்தை அடைகின்றோம். இங்கு பகவத் நாம ஸ்ரீ போதேந்திர சுவாமிகளின் அதிஷ்டானம், பிருந்தாவனம், ஸ்ரீமடம் உள்ளது. ஆத்ம போதேந்திரருக்கு அடுத்து வந்த சங்கராச்சாரியாரான இந்த மகான் வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்று வாழ்ந்த வள்ளலாரைப் போல கருணை உள்ளம் கொண்டவர். மக்களின் துயர்களை நீக்க எளிய வழி என்பது என்ன என்று தேடினார். கடுமையான யோக பயிற்சி, யாகம், யஜ்ஞம் என்பன இந்த கலியுகத்தில் பின்பற்றுவது மிக மிக கடினமானது. துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதற்கு இறைவனின் பெயரை உச்சரிப்பது, இறைவனை பாடுவது என்பது மட்டுமே எல்லோராலும் கடைப்பிடிக்கக்கூடிய எளிமையான, இனிமையான, பாதுகாப்பான வழி என்ற முடிவுக்கு வந்தார். இவர் உபதேசித்தது பகவத் நாம சித்தாந்தம். இவரது கோவிந்தபுரம் அதிஷ்டானத்தில் ராம் ராம் என சப்தம் சிலருக்கு இன்றும் கேட்பதாக சொல்கின்றனர். உடல், சுவாசம், மனம் என அனைத்தும் ராமநாமம் நிரம்பி வழிந்த மகா ஆச்சாரியான். தான் பீடாதிபதியாக இருந்த காஞ்சி மடத்தில் தனக்கு அடுத்த சீடருக்கு பட்டம் கட்டிவிட்டு போதேந்திரர் ஊர் ஊராக ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தபடி சஞ்சரிக்க துவங்கினார். போதேந்திரருடன் அவரின் சமகாலத்தவரான திருவிசலூர் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாள் என்று அழைக்கப்பட்ட மற்றொரு மகானும் சேர்ந்து வீடுகள் தோறும் இறைவனை பாடும் இந்த சுகமான வழியை உபதேசித்து கொண்டு சென்றனர். வீதிகளில் ஆடியும் பாடியும் மக்கள் அனைவரையும் நாம சங்கீர்த்தனம் பாடும்படி வேண்டி கிராமம், நகரம் என எங்கும் சஞ்சரித்தனர். 2 சிங்கங்கள் புறப்பட்டு இந்த இறைவழியை உபதேசித்தனர். ஆயிரக்கணக்கான மக்களை இந்த மார்க்கத்தில் திருப்பினர். மத்தியார்ஜுனம் என்று அழைக்கப்படும் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு இருவரும் அடிக்கடி சென்று வந்தனர். இந்த மகாலிங்கேஸ்வரர் சந்நிதி கருவறைக்குள் நுழைந்த ஸ்ரீதர ஐயாவாள் சிவலிங்க திருமேனிக்குள் மறைந்து விட்டதாக சொல்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் போதேந்திரர் கோவிந்தபுரத்திலேயே நிரந்தரமாக வசிக்கலானார். அனைவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு தட்சிணாமூர்த்தியைப் போல ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கலானார். இப்பொழுது இவரது பிருந்தாவனம் உள்ள இடத்தில் மணல் திட்டுக்களினிடையே ஒரு மாலை பொழுதில் சிறுவர்களுடன் விளையாடியபடியே மறைந்து போனார். மறுநாள் பக்தர்களும் சீடர்களும் வந்து அங்கே பார்க்க
சுவாமிகள் எங்கும் இல்லை, ஆனால் அந்த அசரீரி ஒலித்தது. தான் இவ்விடத்திலேயே ஜீவன் முக்தராக பகவத் நாமம் செய்தபடி இருப்பதாகவும் இங்கே ஒரு பிருந்தாவனம் எழுப்பி ஆராதித்து வரும்படியும் அந்த அசரீரி கூறியது. தினமும் 1,08,000 நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பதாகவும் பாகவத உத்தமர்களுக்கு தான் தரிசனம் தருவதாகவும் அந்த அசரீரி கூறியது. காஞ்சிபுரத்தில் மண்டனமிஸ்ர அக்ரஹாரத்தில் பிறந்து பெற்றோர்களால் புருஷோத்தமன் என்று பெயரிடப்பட்டு பின் காஞ்சி மடத்தில் ஆத்மபோதேந்திரர் கண்காணிப்பிலே வளர்ந்து அதே மடத்தின் ஆச்சாரியராகி கோவிந்தபுரத்தில் பிருந்தாவனஸ்தரான போதேந்திரரின் திருவடிகளை சிந்திப்போமாக. இந்த பிருந்தாவனத்தில் நித்திய பூஜை, வழிபாடு, நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த பூமியில் எங்கெல்லாம் மகான்கள் இருக்கின்றனரோ அவர்கள் அனைவரையும் வணங்குவோமாக, ஆராதிப்போமாக. இந்த ஹீலிங் சேனலில் வேறு சில எபிசோடுகளுடன் வரும் நாட்களில் மீண்டும் நாம் சந்திக்கலாம், இஃப் காட் பெர்மிட்ஸ். சைனீஸ் அக்குபஞ்சர் அட்வான்ஸ்டு டிப்ளமோ வாராந்திர வகுப்புகள், BSS சான்றிதழ் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரெய்கி கிறிஸ்டல் ஹீலிங் ஒரு நாள் ஹீலிங் வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கற்றுக்கொள்ளுங்கள். Be a physician to you and to your family. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்களே மருத்துவராகுங்கள். No medicine treatment.